இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சோலார் பேனல் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோனை இந்தியா கடற்படைக்காக தயாரிச்சு வராங்க. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா கூடிய விரைவில் ரஃபேல் போர் விமானங்களில் முக்கியமான பாகங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா கூடிய விரைவில் வங்காள விரிகுடாவில் ஏவுகணையின் சோதனையை செய்ய போறாங்க. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்டு வேல் ஆஃபீஷியல் சேனல். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சோலார் பேனலை பயன்படுத்தி ஒரு முக்கியமான ட்ரோனை தயாரிச்சுட்டு வர்றாங்க. இதன் மூலமாக இந்தியாவுக்கு எந்த மாதிரி பயன் கொடுக்க போகுதுன்னா, எதிரிகளை துல்லியமாக கணித்து அழிக்கக்கூடிய சக்தி இந்த ட்ரோனுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் மூலமாக எதிரியிடம் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் மூலமாக கடற்படையில் எந்த மாதிரி வளங்கள் இருக்கிறது, எதிரியுடைய நீர்மூழ்கி கப்பல், ஏவுகணை, இந்த மாதிரி பல்வேறு விஷயத்தை டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு மேப்பா உருவாக்குவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதை யாரு தயாரிச்சுட்டு வர்றாங்கன்னா, இந்தியாவினுடைய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இதை தயாரிச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இது சோலார் பேனலால் இயங்குவதால் எமிஷன் அப்படிங்கிற, அதாவது பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் ஆளே இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது ரிமோட் கண்ட்ரோலால் இயங்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஃபாசில் ஃபியூல் என்று சொல்லப்படக்கூடிய கச்சா எண்ணெய் மூலமாக உலகத்தில் பல நாடுகளுக்கு பிரச்சனை இருக்குது. அதை சமாளிப்பதற்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் மூலமாக மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பு மிகுந்ததாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ட்ரோன் மூலமாக முக்கியமான முதல் பாசிட்டிவிட்டி அப்படின்னா ஹைட்ரோகிராபிக் சர்வேயிங் இதன் மூலமாக எடுக்க முடியும். ஆக்சுவலா இந்த ட்ரோன் எதிரியை கண்காணிகள் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 30 கிலோகிராம் எடையுள்ள பேலோடையும் சுமந்து செல்ல முடியும். அப்படிங்கிறப்போ நிறைய சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொண்டு போயிட்டு அங்க இந்த மேப்பை டிசைன் பண்றதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுவும் முக்கியமா கடல்ல எந்த மாதிரி முக்கியமான வளங்கள் இருக்குது, கெமிக்கல் எந்த அளவுக்கு இருக்குது, மீன்கள் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த மாதிரி பல டேட்டாக்கள் கலெக்ட் பண்றதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல சோலார் பேனலால் இயங்குவதால் இரவில் கூட செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதன் மூலமாக கடலோர கண்காணிப்பு மிகவும் எளிதாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் இது ரிமோட் கண்ட்ரோலால் இயங்குவதால் இதன் மூலமாக எந்த தூரத்துக்கு எந்த தொலைவுக்கு வேணாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி இயக்க முடியும். அப்படி பண்ணும்பொழுது நம்ம நினைத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி இந்த ட்ரோனுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த முக்கியமான பாசிட்டிவிட்டினா இதன் மூலமாக லாஜிஸ்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேலோடு 30 கிலோ வெயிட் கொண்டு போகிற காரணத்தினால சின்ன பொருளோ பெரிய பொருளோ கொண்டு போய் அதன் மூலமா டெஸ்டிங் பண்ணியோ ஆபரேஷன் பண்ணியோ வருங்காலத்துல இதை விட பெட்டரான ட்ரோனையும் வேற ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கமிகசே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆபரேஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இந்த ஆபரேஷன் பண்ணும்போது, அதாவது எதிரி எந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓயவே ஓயாது. அது வரைக்கும் அந்த ட்ரோன் பறந்துகிட்டே இருக்கும். அப்படி அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை அழிச்சா தான் அந்த ட்ரோனே அதனுடைய வேலையை ஸ்டாப் பண்ணும். அந்த அளவுக்கு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆபரேஷன் தான் கமிகசே ட்ரோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நடத்துவதற்கு வருங்காலத்தில் நிறைய முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புல சொல்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா உலகத்திலேயே அதிகமான ராணுவ உபகரணங்கள் இம்போர்ட் பண்ணி வாங்குறதுல முதல் இடத்துல இருக்காங்க. பிரான்ஸ் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றதுல முதல் நாடா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா ரெண்டு பிரச்சனையும் முக்கியமா ஃபேஸ் பண்றாங்க. ஒன்னு, இந்தியாட்ட அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. இன்னொன்னு நமக்கு தேவை அதிகமாயிட்டே வருது. தேவை அதிகமாவதுக்கு முக்கியமான காரணம்னா சைனா மற்றும் பாகிஸ்தான், நம்மளுடைய அண்டை நாடுகள் தொடர்ந்து இந்தியாவை அச்சுறுத்தி வருவதுதான் முக்கியமான காரணம். அதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா தொடர்ந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டே வர்றாங்க. ஆக்சுவலா 2018 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 5% நம்ம இம்போர்ட் பண்றதுல ராணுவ உபகரணங்கள் போன வருஷத்தோட ரொம்ப அதிகமா வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே வருது. ஆக்சுவலா பிரான்ஸ் ரஃபேல் போர் விமானத்தை கிட்டத்தட்ட இது வரைக்கும் 36 போர் விமானத்தை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னும் 26 ஆர்டர் கொடுத்திருக்கோம். அதனால
பிரான்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 45% அவங்களுடைய எக்ஸ்போர்ட் மூத்த அதிகரிச்சிருக்கு. இந்தியா இதை சமாளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆத்ம நிர்பதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கீம் மூலமா நிறைய இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் உருவாகணும், நிறைய ராணுவ உபகரணங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துட்டு வர்றாங்க. அதனுடைய ஒரு பகுதியா இந்தியா ரஃபேல் போர் விமானங்கள் நம்ம வெளிநாட்டில இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அதனுடைய மெயின்டெனன்ஸ் நிறைய பேர் மாத்துறது எல்லாமே தொடர்ந்து வெளிநாட்டிலிருந்தே வாங்கிட்டு இருக்கோம். அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 52 பார்ட்ஸ் ரஃபேல் போர் விமானத்துல 52 பார்ட்ஸை இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே கிட்டத்தட்ட 26 ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்னூக் ஹெலிகாப்டர் என்று சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டருக்கும் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா வங்காள விரிகுடாவில் ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனையை கூடிய விரைவில் செய்ய போறாங்க. ஆக்சுவலா அது ஏப்ரல் 21 இருந்து ஏப்ரல் 24 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் ஏப்ரல் 21 இருந்து ஏப்ரல் 24 வரைக்கும் வங்காள விரிகுடாவில் முக்கியமான ஏரியாவில் விமானம் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலா எப்பவுமே ஒரு ஏவுகணை சோதனை நடக்குதுன்னா இந்தியா முன்னாடியே ஒரு நோட்டீஸ் அறிவிச்சிருவாங்க, இந்த மாதிரி விமானம் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நாங்க ஏவுகணை சோதனை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்தியாட்ட இந்த மாதிரி ஒரு 1000 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு நம்ம தடை செய்யறோம்னா மிகப்பெரிய ஒரு ஏவுகணை சோதனை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்படுது. ஆக்சுவலா ITCM என்று சொல்லப்படக்கூடிய நிர்பய் மிசைல்ல, அதாவது சப்சோனிக் க்ரூஸ் மிசைல் என்று சொல்லப்படக்கூடிய நீண்ட தூர ஒரு முக்கியமான சோதனையை செய்ய போறோம். இது 1000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய சக்தி இந்த ஏவுகணைக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலாக பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி மீடியம் ரேஞ்ச் லோ ரேஞ்சில் இந்தியாவில் செயல்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்துச்சுன்னா இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.